வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. காலையிலேருந்தே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஃபிளாஷ் நியூஸை உங்க டிவியில பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது நீலாங்கரையில இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வீட்டை பாத்தீங்கன்னா காவல்துறையினர் முற்றுகையிட்டு இருக்காங்க. ஏன்பா முற்றுகையிட்டு இருக்காங்கன்னா 100% உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறையினர் பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு இந்நேரத்துக்கு ஆக்சுவலா கைது நடவடிக்கையே நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வீடியோ பேசிட்டு இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா போலீசார் முற்றுகையிட்டு அவரை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாகரிக அரசியலின் வெளிப்பாடு பாத்தீங்கன்னா இந்த கைது நடவடிக்கையா நம்ம கருதலாம். ஏன் இந்த நாகரிக அரசியல்னு சொல்றேன்னா, திமுக பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல நாகரிக அரசியல்னு அப்படின்னு சொல்லிட்டு பல தவறுகளை செஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை ஒழுங்கா எடுத்திருந்தால் இந்நேரத்துக்கு இந்த தாவேக்கா ஆட்சி அமைஞ்சிருக்குமானா 100% கேள்விக்குறி. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாகரிக அரசியல், அப்புறமா பையன் பாவம், ஏன் இந்த பையனெல்லாம் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஏங்க உதாரணத்துக்கு கரூர், நான் ஏன் திருப்பி கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறேன்னா, ஏன்னா முகாந்திரம் அப்படியே தெளிவா இருக்கு. கரூர்ல 41 பேர் இறந்து போனதற்கு முழு காரணமா விஜயா இல்லாவிட்டாலும் ஒரு காரணமாக வச்சு அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் இருந்திருப்பாரு. சோ அந்த பிரைம ஃபேஸ்ன்றது தெளிவா இருந்துச்சு. ஒரு எஃப்ஐஆர்ல விஜய்ன்ற பேரை மட்டும் சேர்த்துட்டு கைது நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா மெஜிஸ்ட்ரேட்டை 100% ரிமாண்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் ரிமாண்டே பண்ணிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, ஏன் ஒண்ணுமே இல்லை, நம்ம புஷ்பா படம் அல்லு அர்ஜுனா அசால்ட்டா கைது செஞ்சு 1 நாள் 2 நாள் வச்சாங்க. அது ஒருத்தரோ 2 பேர் சாவுக்கோ. ஏங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நச்சு வாயு லீக் ஆச்சு பாருங்க, அமோனியா கேஸ் லீக் ஆகி கிட்டத்தட்ட 15 பேரோ 16 பேரோ இறந்து போனாங்க. ஏங்க அவங்க இறந்து போனதுக்கும் அந்த ஓனர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஏங்க எப்படியோ கேஸ் லீக்கேஜ் ஆகுது, அந்த ஓனர்கள் நீங்க தான் சரியா மெயின்டைன் பண்ணல, மேனேஜ்மெண்ட்லாம் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அப்ப அதை மெயின்டைன் பண்ணாது உங்க தப்புன்னு தான் நீதிமன்றமே ரிமாண்ட் பண்ணி, எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட அவங்க இந்நேரத்துக்கு வெளியில வந்துட்டாங்களான்னு தெரியல, பட் எனக்கு ஞாபகம் அறிஞ்சு, ஏன்னா நான் ஒரு கேஸுக்கு போகும்போது கேள்விப்பட்டேன், கிட்டத்தட்ட 20 நாளா அவங்க ரிமாண்ட்ல தான் இருக்காங்க. எது அவங்களுக்கும் அதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? இல்ல. பட் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாம் யார் கண்ட்ரோல்? ஓனர் உங்க கண்ட்ரோல் தான். சோ உங்களை நாங்க ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் சட்டம். ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்தின்படி தான் காவல்துறையும் செயல்படுவாங்க, நீதிமன்றமும் செயல்படும். சோ சட்டம் அந்த பாயிண்ட் இருக்கிறதுனால ரிமாண்ட் பண்றாங்க. அப்போ விஜய் பண்ணதை நினைச்சு பாருங்களேன். ஏங்க 41 பேர் இறந்ததற்கு எல்லாரும் சொன்ன ஒரே காரணம் விஜய். பிகாஸ் லேட்டா வந்தீங்க, பிகாஸ் தண்ணி கொடுக்கல, பிகாஸ் பேச சொன்ன இடத்தை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் முன்னேறி போய் பேசுறீங்க, டைமிங்க தப்பா போறீங்க. சோ முழு காரணமும் யார் பின்னாடி இருந்துச்சுன்னா விஜய் பின்னாடி. எஃப்ஐஆர்ல விஜய்னு சேர்த்துட்டு அப்படி தூக்கிட்டு போய் ரிமாண்டுக்கு நின்று இருந்தாங்கன்னு மெஜிஸ்ட்ரேட் அழகா ஆர்டர் போட்டு குத்துட்டு எப்ப தூக்கிட்டு போய் இந்த புள்ளைய உள்ள வைங்க, கொஞ்சம் கம்பி என்னட்டும், அப்பதான் டைமிங்னா என்னன்னு இந்த புள்ளைக்கு தெரிய வரும். 8 மணிக்கு நாமக்கல்ல பேசுறேன்ட்டு 8 மணிக்கு தான் இங்க இருந்து கிளம்புது இந்த புள்ள. சோ தூக்கின்னு போய் உள்ள வைங்கன்னு அழகா வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மினிமம் 41 பேர் இறந்து போனதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 30 நாள் சாலிடா ரிமாண்ட் பண்ணுவாங்க. மினிமம் 30 days தூக்கி விஜய் உள்ள வச்சிருப்பாங்க. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. ஆனா திமுக அரசு என்ன பண்ணுச்சு? சே, விஜய் நம்ம புள்ள தானே, சே விஜய் நம்ம உதயநிதிக்கு தெரிஞ்ச புள்ள தானே, சே பாவம் விடுங்க, எதுக்கு அந்த தம்பியெல்லாம் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு. ஏங்க அந்த நாகரிக அரசியல் என்ன தெரியுமா செஞ்சு? எஃப்ஐஆர்ல கூட பேரை போடல. எஃப்ஐஆர்ல பேரை போடல, ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஏன் அந்த ஆக்ஷனை கூட விடுங்க, எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு பாருங்க, அந்த ஜீவன்களை கூட அரெஸ்ட் பண்ணல இந்த நாகரிக ஆட்சி, நாகரிக அரசியல். எது புசி ஆனந்த், CTR நிர்மல்குமார் யாருமே அரெஸ்ட் பண்ணாம அவங்கள தலைமறைவாவே இருக்கட்டும்ங்க, நம்ம தேடுற மாதிரி தேடிட்டே இருப்போம், பாவங்க ஏங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த நாகரிக அரசியல் அந்த கட்சி திமுக செஞ்சிச்சு. அதன் பலனை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரு? திமுக. எம்எல்ஏல தொடங்கிச்சுங்க கைது. எங்க ஃபர்ஸ்ட் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏதோ பேசிட்டாருன்னு கைது செய்ய போனாங்க. நெக்ஸ்ட் எம்எல்ஏ மார்கண்டேனை பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் ஏதோ பேசுறாங்கன்ட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அந்த தொடக்கம் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்டே வந்திருக்கு.
உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டார், அவதூறா பேசிட்டார். என்னையா அவதூறா பேசிட்டாரு? ஏங்க என்ன ஒரு போராட்டத்துல பேசும்போது ஃப்ளோல பேசிட்டு போறாரு, அவ்வளவுதானே தவிர்த்து அங்க என்ன அவதூறா அவர் பேசுறாரு? அவர் ஒன்னும் பேசணும்ட்டு அந்த பொருளை வைத்து பேசினாரானா? கிடையாது. ஏங்க இத தப்புன்றீங்களே, எது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுற தப்புன்றீங்களே. எங்க பாஜகவை சேர்ந்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஜய திரிஷா வீட்ல இருந்து வர சொல்லுங்க, அப்பதான் எல்லாமே சரியாகும். ஏங்க வெளிப்படையா ஒரு நடிகையின் பெயரை யூஸ் பண்ணி அவர் அந்த நடிகையின் வீட்ல இருந்து வெளில வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன நயினார் நாகேந்திரன் மேல எதுனா ஒரு நடவடிக்கை இந்த தாவேகா அரசு எடுத்துச்சா? ஏங்க வெளிப்படையா திரிஷா பேரை சொன்னார், வெளிப்படையா. அப்படி சட்டப்படி சொல்லவே கூடாது, ஏன்னா ஒரு நடிகையின் பெயரை பயன்படுத்துவது தப்பு. வெளிப்படையா சொல்றாரு, அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களா? இல்ல இன்னைக்கு கண்டனத்துக்கு மேல கண்டனம், ஐயா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு சைடு வராங்க, குஷ்பு ஒரு சைடு வராங்க, தாவேக்கால இருக்கிற மகளிர் அணிலாம் வந்து பாத்தீங்கன்னா விரைந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏன் நீங்க யாருமே வந்து நயினார் நாகேந்திரன் பேசுறதுக்கு புகார் தரல? நயினார் நாகேந்திரன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு யாரும் கேட்கல? பயம். ஏன்னா நயினார் நாகேந்திரன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க உக்காந்தா அங்க சிபிஐ கிட்ட உங்க கேஸ் இருக்குது, அங்க உங்க அண்ணன் மேல நடவடிக்கை எடுத்துருவாங்கன்ற பயம். ஏன் பாஜக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜனும் குஷ்பு அன்னைக்கு நயினார் நாகேந்திரன் எதிர்த்து பேச வேண்டியது தானே, போராட்டம் பண்ண வேண்டியது தானே? அப்பயும் அவர் ஒரு நடிகை தானே இழிவுபடுத்திருக்காரு. அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த நடிகை பாசம் வருமானா? வராது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறத வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. கைது செய்வாங்க, கைது செஞ்சாலும் ரிமாண்ட் பண்ணுவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டோட பவருங்க. இப்ப கைது பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா தஞ்சாவூர்ல தான் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ தஞ்சாவூர் கூட்டிட்டு போவாங்க. அங்க இருக்கிற மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பிரிவுல வழக்கு போட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த வழக்குகள்லாம் சுட்டி காட்டி இவரை ரிமாண்ட் பண்ணணும், நாங்க கஸ்டடி எடுக்கணும்னு போலீஸ் வந்து கேட்பாங்க. அப்போ நீதிபதி அவரோட பவர், அவரோட டிஸ்கிரிஷன் பவர், ரிமாண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, ரிமாண்ட் பண்ணாம, ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை, இதெல்லாம் இது நீங்க அரசியலுக்காக பழிவாங்குற நோக்கமா இருக்குன்ட்டு அவர் விடவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது டிஸ்கிரிஷன் பவர், அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சரி, உதயநிதி நேத்து என்னதான் பேசிட்டார்? ஏங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த நடிகையை பற்றி பேசியதற்காக தான் இந்த கைது நடவடிக்கை எல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கானா? சத்தியமா கிடையாது. ஏங்க உதயநிதியை கைது செய்யணும்ட்டு ஏன் போயிருக்காங்கன்னா, நேத்து உதயநிதி அவர்கள் பல உண்மைகளை பேசிட்டார். ஏங்க இந்த ஆளும் அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கு, இந்த அரசுல இருக்கிற அமைச்சர்கள்லாம் என்னதான் கிழிச்சிட்டு இருக்காங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கு, நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்றத தெளிவா சொன்னனால விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்குக்கு மேல கோபம் வந்துருச்சு. ஐயோ நம்மளையே போட்டு இப்படி கிழிச்சு எடுத்துட்டாங்களா, நான் எதுனா பண்ணியே ஆகணும்ட்டு பழி வாங்கும் அரசியலில் விஜய் ஈடுபட்டு இருக்கிறார். அப்படி என்ன பேசினார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றது தான் டீடைல்டா பேச போறோம். ஏங்க உங்களுக்கே நல்லா தெரியும், மேகதாது அணை பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கடந்த 1 மாசமாகவோ 2 மாசமோ போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துலயும் ஜூலை மாசத்துலயும் இவங்க தண்ணீரை திறந்து விடணும். அந்த தண்ணீரை திறந்து விடுவாங்களா விட மாட்டாங்களான்னே நம்ம பக்கு பக்குன்னு இருந்தோம். இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால நான் மேகதாது அணையை கட்டியே தீருவேன், இனிமேட்ல நாங்க யாருக்கும் அடங்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து நாங்க அணையை கட்ட போறோங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஏங்க அதை எதிர்த்து இந்த அரசு ஏதாவது ஒரு வார்த்தை பேசிச்சானா? சுத்தமா பேசலங்க. ஏங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு, ஏங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வந்து ஆடி 18, அதாவது நேத்து ஆடி 18. இந்த ஆடி 18ல வந்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. ஆடி பெருக்குன்னா என்னன்னா, இதை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு வந்து பெருக்கெடுத்து ஓடணும். எப்படி இந்த தஞ்சை மாவட்டங்கள், அந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாவட்டங்கள்ல ஆறு பெருக்கெடுத்து ஓட வேண்டும் இந்த நேரத்துல. பட் நான் வர வழியில எல்லாம் பாக்குறேன், இங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க. ஏங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவர் அதை பாயிண்டாவும் சொல்றாரு. ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுவாங்க, ஜூலை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஎம்சி அளவு திறந்து விடுவாங்க. குறிப்பா இந்த 2 மாசத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 42 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட்டிருக்க வேண்டும். ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஏங்க இது வந்து அவங்களுக்கு ஆதங்கமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இத்தனை வருடங்களாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டவர்கள்.
அவங்களுக்கு வந்து என்ன ஜூன் மாசம் தண்ணி திறக்கல, என்ன ஜூலை மாசம் தண்ணி திறக்கல, ஐயோ இதை நம்பின்னு இருக்கிற விவசாயிகள் வாழ்க்கைலாம் என்ன ஆகுறது? ஏங்க இதோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு பல வகையில எதிரொலிக்கும். இப்போ விவசாயிகளுக்கு பெரிய கஷ்டம் ஏற்படுது, அவங்களால பயிர் சாகுபடி செய்யல, அவங்களால இது பண்ண முடியல, அது பண்ண முடியலன்னா இது எல்லாமே நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனையா முடியறது ஒண்ணு இருக்கட்டும், நாளைக்கு விலைவாசிகள் ஏற்றப்படும். ஏங்க தக்காளி விலை ஏறும், வெங்காயம் விலை ஏறும், அவங்க என்னென்ன பயிர் செய்யறாங்களோ அதோட விலைலாம் ஏறும், அரிசி விலை ஏறலாம். சோ இந்த மாதிரி விலை ஏற்றம் நாளைக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அதே மாதிரி இன்னொன்னு, நீங்க இந்த ஜூனோ இந்த ஜூலையோ தண்ணீர் திறக்க விடாம அவங்க கிட்ட வந்து ஒரு அளவுக்கு தாழ்ந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கர்நாடகா மாநிலத்துக்கிட்ட, இதையே தான் அவங்க நெக்ஸ்ட் வருஷமும் பண்ணுவாங்க. ஏங்க ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல நம்மளுக்கு மழை வரும், நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்போம்னு வச்சுக்கோங்க. பட் அடுத்த வருஷம் ஜூன் ஜூலையும் ஏங்க நாங்க போன வருஷமே திறந்து விடலங்க, இந்த வருஷமும் நாங்க தண்ணீர் திறந்து விட மாட்டோம்னு சொன்னா என்ன ஆகுது? ஏங்க இதோட டென்ஷனு, இதோட கோபங்கள்லாம் வந்து ஆண்ட கட்சிக்கு இருக்கும். ஆனா இந்த மக்களை பற்றியோ இந்த விவசாயிகள் பற்றியோ கவலைப்படாத விஜய் கட்சிக்கு இதோட இது இருக்குமானா ஒரு இம்பாக்டும் இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏங்க எங்கன்னா போயிட்டு எங்க அண்ணன் கோட்டையும் சூட்டையும் இப்படி தட்டி விட்டு ஒரு கண்ணாடி எடுத்து இப்படி போட்டு நின்று ரீல்ஸ் போட்டா போதும். அதுதான் எல்லாருமே சொல்றபடி இவர் ரீல்ஸ் அமைச்சரா தானே செயல்பட்டு இருக்காரு. ஏங்க இதே டிஎம்கே ஆட்சி இருந்திருந்தால் ஏங்க ஜூன் 12ஆம் தேதியே தண்ணி பெருக்கெடுத்து ஓடி இருக்கும். ஏங்க உதயநிதி ஸ்டாலின் நாங்க சேலஞ்ச் போட்டு சொல்றாரு, ஏங்க ஜூன் 12 தண்ணியை திறந்து விட்டு இருப்பாங்க. நாங்க பல வருடமாக இந்த 5 வருஷமா எடுத்துக்கோங்க, ஜூன் 12க்கு முன்னாடியே தண்ணியை திறக்க விட்டு இருக்கோம். நாங்க 5 வருஷத்துல ஒரு வாட்டி கூட மிஸ் ஆனது கிடையாது. பட் ஒரே வாட்டி மிஸ் ஆகி இருக்குன்னா இந்த வருஷம் மிஸ் ஆகி இருக்கு. அதற்கு காரணம் இந்த கையாலாகாத தாவேகா அரசு இப்படிதாங்க கண்டினியூ பண்றாரு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணனுக்கு விஜய் அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது. ஐயோ இவன் என்னையா உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறான், ஐயோ விவசாயிகள்லாம் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்களோ, நம்மளுக்கு எதிராக போயிடுவாங்களோ அப்படின்ட்டு அண்ணனுக்கு பயம் எடுத்த உடனே என்னடா பாயிண்ட், டே 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 திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி எதனா பேசுறானா பாரு, ரீவைண்ட் பண்றா, எதனா பிடிப்போம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதனா இவர் பேசுவாரா, நம்ம ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப போற போக்குலங்க சோ இந்த தண்ணி பிரச்சனையை பேசுறாரு. ஃபர்ஸ்ட் அவரு எவ்வளவு பிரச்சனைகளை பேசிட்டு போகும்போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இந்த முதலமைச்சருக்கு இந்த தண்ணி பிரச்சனை எல்லாம் ஒரு கவலையே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாவே எடுத்துக்க மாட்டாரு. அவருக்கு இருக்கிறதுலாம் ஒரே கவலை தாங்க. ஏங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவர் இப்படிதான் அவருக்கு இருக்கிறதுலாம் ஒரே கவலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதுல போறாருன்னா திமுக காரங்க மேல பொய்யான வழக்கு போடுறதுதான் இவருக்கு இருக்கிற ஒரே வேலை. ஏங்க முதலமைச்சருக்கு இருக்கிறதுலாம் ஒரே கவலை தான், திமுக காரங்க மேல பொய் வழக்கு போடுறதான் ஒரே இதா வச்சுட்டு இருக்காரு, வேலையா வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, அங்க த்ரிஷான்னு அந்த நடிகையின் பேரை சொல்லி கத்துறாங்க. ஏங்க கீழே இருக்கிறவங்க ஆடியன்ஸ் அவங்க வந்து முதலமைச்சருக்கு இருக்கிறது ஒரே கவலைன்னு போது அவங்க த்ரிஷான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை நோட் பண்ணாம அவர் பேசிட்டு இருக்காரு, எஃப்ஐஆர் பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த கோஷம் ஜாஸ்தியாகவே அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். ஏங்க நல்லா கேட்டுக்கோ, எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். அதை இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பொய்யா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பொய்யா எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, அந்த நடிகையை ஒட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனதா சொல்றாங்க. பட் அந்த நடிகையை ஒட்டி அவர் பேசியிருப்பார்னா 100% கிடையாது. ஏன்னா அப்படி பேசி இருக்கணும்னா இந்த முதலமைச்சருக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா அப்படின்ட்டு இப்படி பேசியிருக்கலாம். பட் அவர் அப்படி பேசல. முதலமைச்சருக்கு இருக்கிற ஒரே கவலைன்னு எஃப்ஐஆர் பத்தி பேசிட்டு அதற்கு அப்புறமா எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரும்னா அவர் காவிரியை நோட் பண்ணி சொல்லியிருக்கலாம். அததான் அவர் நெக்ஸ்ட் லைன்லயும் சொல்றாரு, ஏங்க நான் காவிரியை சொன்னேங்க அப்படின்றாரு. ஆனா அதை புரிந்து கொள்ளாதவர்கள் எப்படின்னா, அதுதான் நம்ம சொல்றோம்ல, எதனா ஒண்ணு ஓட்டையும் நொட்டையும் கண்டுபிடிக்கணும்ன்றவன் இப்படிதான் கண்டுபிடிப்பானா. சரி இத ஏங்க அந்த நடிகையின் பேரை உதயநிதி ஸ்டாலின் சொல்லவே இல்லை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும்ன்ற வார்த்தையை சொன்னதை இவங்க பிடிச்சுக்கிட்டு தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நாங்க அதுக்குதான் கேட்கிறோம், ஏன் நயினார் நாகேந்திரன் தெளிவாவே பேசினாருங்க. த்ரிஷா வீட்டை விட்டு விஜய் வர சொல்லுங்க, இதெல்லாம் உங்க காதுல கேட்கலையா? மகளிர் சங்கத்துக்கு எல்லாம் கேட்கலையா? ஏன் இப்போ தாவேகா காரங்க ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க, காலையில இருந்து போராட்டங்களை ஆரம்பிச்சிட்டாங்க.
அதாவது மகளிருக்காக எப்படி ஒரு மகளிரை வந்து உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசலாம் அப்படின்ட்டு யார் போராடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தரும் இதுவரைக்கும் எந்த பெண்ணுக்கும் மரியாதை குத்து பேசுறது கிடையாது. அவங்களாம் வர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது, வர்ச்சுவல் அபியூசர்ஸ் தான் இன்னைக்கு மகளிருக்காக போராடினு இருக்காங்க. யார் யாரு? ஒரு எம்எல்ஏ மேல புகாருக்கு மேல புகார் வந்துட்டு இருக்கு, எதே பாலியல் புகார் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கட்சி நடவடிக்கை எடுத்துச்சானா? கிடையாது. இங்க இருக்கிற வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல எடுத்து பாருங்களேன், ஒருத்தனும் படிச்சவன் மாதிரியே பேச மாட்டான். ஏங்க ஏல இருந்து Z வரைக்கும் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ, சாரி அவனுங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, சோ ஆல இருந்து அக்கு வரைக்கும், கால இருந்து அது வரைக்கும் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லா கெட்ட வார்த்தையும் பயன்படுத்துற இந்த வர்ச்சுவல் அபியூசர்ஸ் இந்த ஒரு லைனை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து மகளிருக்கு ஆதரவா போராடுறாங்களாம். எது இந்த மூஞ்சிகள்? நான் கேட்கிறேன், ஏங்க எப்பவுமே எவ்ரி ஆக்ஷன் as an equal and opposite reaction சொல்லுவாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். ஏங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த லைன் பேசும்போது இந்த ஃப்ளோல இப்படி வருதுன்னா அதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் மிஸ்டர் விஜய் சார். நீங்க தான் அரசியலை அப்படி ஆக்கி விட்டீர்கள். திருப்பி சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் அந்த லைன்ல அவர் பேசல, அவர் காவிரி லைனை வச்சுதான் பேசியிருக்காரு. பட் அதை நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். அரசியல் அப்படி ஆக்கிட்டீங்க. என்ன சட்டமன்றத்துல போயிட்டு எங்க உங்க அப்பாவை காணோம், இது நாகரிகமா? நான் கேட்கிறேன், ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிட்டாரு அதை இழிவுபடுத்தி கலாய்க்கிறீங்களே, இது நாகரிகமா? நான் கேட்கிறேன். இன்னொன்னு என்னது டேஷ், ஒரு டேஷும் தெரியாது, இதுதான் வந்து ஒரு முதலமைச்சர் பேசுறதா? இன்னொன்னு பேசினாருப்பா, என்னது நல்லா வாயில வருது வேணான்னு பாக்குறேன், இது ஒரு முதலமைச்சர் பேசுறதா? உதயநிதி ஸ்டாலின் ஆச்சு எதிர்கட்சி தலைவர் தான், நீங்க ஒரு முதலமைச்சர். நீங்க போற ஏதாவது ஒரு மீட்டிங்ல ஒரு முதலமைச்சர் பேசுற கண்ணியத்தோட பேசுறீங்களா? ஏங்க அவங்க ஆமா எங்க முதலமைச்சர் கண்ணியத்தோட அவர் பேசியிருக்கிறாருன்னு சொல்லட்டுமே. ஏங்க நான் இனிமேட்டு வீடியோவே போட மாட்டாங்க. ஏங்க நாங்களே உங்களை கேட்கறது என்ன தெரியுமா, எப்பா நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்கப்பா, கொஞ்சமாச்சும் முதலமைச்சர் மாதிரி பேசுங்கப்பா. ஏதோ மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதுக்காச்சு கொஞ்சமாச்சு நினைச்சு செயல்படுங்க கேட்டுரும். ஏன்னா தான் ஒருத்தர் செயல்பட்டு இருக்காங்களா? ஏங்க அதை விடுங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து நேத்து போனது எதுக்காக? தஞ்சையில விவசாயிகளுக்காக போராடுறாரு. ஏங்க அதை வந்து வறட்சி மாவட்டங்களா நீங்க அறிவிக்கணும்னு போராடுறாரு. ஏங்க விவசாய பயிர் கடன் தள்ளுபடி செய்யற நீங்களே அதையே முழுமையா தள்ளுபடி செய்யல, அதை எதிர்த்து போராடுறாரு. மேகதாது அணையை எதிர்த்து போராடுறாரு. காவிரி ஆற திறந்து விடணுமே அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுறாரு. அவர் அந்த பாயிண்டை வச்சுதான் பேசினார். அவர் பேச்சு முழுக்க அந்த பாயிண்ட் தான் இருந்துச்சு. பட் விஜய் அவர்களை நான் கேட்கிறேன், நீங்க செய்த ஏதாவது ஒரு போராட்டத்திலேயோ ஆர்ப்பாட்டத்திலேயோ, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் சரி, இல்ல எதிர்கட்சியா இருக்கும் போது, எதிர்கட்சியா நீங்க இருந்ததுல ஒரு சாதா கட்சியா இருக்கும் போதும் சரி, எப்பயாச்சு எந்த போராட்டத்துக்காக வந்திருக்கிறோமோ அதை பத்தி பேசிருக்கிறீங்களா? அதை தவிர்த்து நீங்க எப்பவுமே பேசுவது ஒண்ணுதான், திமுக திமுக தீய சக்தி, திமுக திமுக ஸ்டாலின், திமுக திமுக தீய சக்தி தீய சக்தி, அவ்வளவுதான். இதை தவிர்த்து எதுனா பேசிருக்கீங்களா? ஆனா உதயநிதி ஸ்டாலின் அதைதான் நம்ம எப்பவுமே சொல்லுறது. விஜய் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து கத்துக்கோங்க. நீங்க வந்து கத்துக்கலாம். பார்ப்பா அந்த உதயநிதி ஸ்டாலின் பார்ப்பா எப்படி லைனா கோர்வையா பேசுறாரு. காவிரியில என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, லைனா பேசினாரா? இது மாதிரி நம்ம ஏன் பேசுறது முடியல? கத்துக்கோங்க மிஸ்டர் விஜய் சார், கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதாங்க எல்லாருமே என்ன பண்ணுவா, என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே ஒரு இது எடுத்துக்கணும். ஒரு பிரச்சனை ஒண்ணு வருதுன்னா அதற்கு ஒண்ணு தீர்வு காணணும். ஒண்ணு அந்த தீர்வை கண்டு அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். ஆனா அதை அப்படியே மறைச்சு டைவர்ட் பண்ற வேலையை பண்ணக்கூடாது. மறைச்சு வேற ஒருத்த மேல பழிய போடுற வேலையை பண்ணக்கூடாது. ஆனா இந்த வேலையை பண்ணிட்டு இருப்பது யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த முதலமைச்சர் தான். ஏங்க காவிரியாரை பத்தி எதுனா ஒரு வார்த்தை, மேகதாது அணையை பத்தி எதுனா ஒரு வார்த்தை, ஏங்க ஜூன் ஜூலைல தண்ணியை திறந்து விடலையா அதை பத்தி எதுனா ஒரு வார்த்தை, ஏங்க உபரி நீருங்க, ஏங்க அவனுக்கு எங்களுக்கு தண்ணி இதுக்கு மேல வேணாங்க அப்படின்னு அவன் என்ன பண்றான், இதுக்கு மேல நாங்க சேஃப்டி பண்ணி வச்சா எங்க மாநிலம் அழிஞ்சு போடும், அதனால நாங்க திறந்து விடுறோம் தாட வச்சுக்கோங்கடா அப்படின்ட்டு உபரி தண்ணியை திறந்து விட்டுருக்கான். ஏங்க அதை ரீல்ஸ் போட்டு கொண்டாடுதுங்க இந்த கட்சி. ஏங்க அமைச்சர்கள்லாம் பா எங்க விஜய் சார் போய் தான் தண்ணியை வாங்கி தரணும்னு அவசியம் கிடையாது, அவர் பேரை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கர்நாடகா தண்ணியை திறந்து விட்டுச்சு பாத்தீங்களா, அதுதாங்க ஜோசப் விஜய். கேவலமா இல்லை?
கேவலமா இல்ல? சண்டை போட்டு தண்ணியை வாங்கணும், அதுதான் வீரன். தமிழன்றது வீரன். ஆனா நம்ம அவன் திறந்து விட்ட உபரி நீருக்கு இங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா கூஜா தூக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, தண்ணியை வாங்கிட்டோம் பாத்தீங்களா அப்படின்ட்டு கூஜா தூக்கிட்டு இருக்கோம். சோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பேசினாரு. பட் அவர் பேசுனதுல இவங்க எடுத்த ஒரே லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரே லைனை எடுத்துதான் இன்னைக்கு 6 பிரிவுல அவர் மேல வழக்கு போட்டு அவரை கைது செய்ய போறோம்னு சொல்றாங்க. பட் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சானா கிடையாது. மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேற பேசினார் பாத்தீங்க. இவர் ஆட்சியை பத்தி இன்னும் பேசியிருக்காரு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காவிரியை பத்தி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதுக்கு மேலதான் அவரோட அமைச்சரவைக்குள்ள போறாரு. ஏங்க, காங்கிரஸும் உங்க அமைச்சரவையில தானே இருக்கு, காங்கிரஸை கேட்க வேண்டியது தானே. ஏங்க பின்ன காங்கிரஸ் கூட்டணியில இருக்குங்க, கர்நாடகாலையும் காங்கிரஸ் இருக்கு, நீங்க கேட்டா அவங்க திறந்து விட போறாங்க தானே அப்படின்ற தோணிலையும் அவர் கேட்டிருக்காரு. ஆனா அதுக்குதான் CTR நிர்மல்குமார் முந்தா நேத்து சொன்னார் பாருங்க, DK சிவகுமார் வந்து திமுக குடும்பத்தோட டைப்ல இருக்காரு, அதனால வந்து ராகுல் காந்தியே சொன்னாலும் DK சிவகுமார் செய்ய மாட்டாரு, திமுக சொன்னாதான் செய்வாரு. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பேச வந்து அது வந்து ஆளுகின்ற அரசுக்கு ஒரு வெறுப்பை ஏத்துருச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல. ஏன்னா அவர் கேட்கிறாரு, விவசாயிகளை வந்து ஒண்ணு கூப்பிட்டு நீங்க பேசியிருக்கணும். ஏங்க, பாதிக்கப்பட போறது விவசாயிகளை கூப்பிட்டு நீங்க பேசுனீங்களான்னா கிடையாது. சரி, இதற்காக அனைத்து கட்சி கூட்டமாச்சு கூட்டினீங்களான்னு கேட்கிறாரு. எங்க கர்நாடகால அவங்க ஒற்றுமையை காட்டுறதுக்காக அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. நீங்க கூட்டினீங்களா? ஏன் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, ஏங்க மேகதாது அணைக்கு சட்டமன்றத்துல பேசினாங்க, எல்லாருமே தானே ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்ப அதே மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருந்தா அவங்க ஐடியாஸை சொல்லியிருப்பாங்க, அதுபடி செயல்பட்டு இருக்கலாமே. ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல? அப்போ ஈகோ இடிக்குதா? ஏங்க, உங்க ஈகோ முக்கியமா இல்ல விவசாயிகளின் வாழ்க்கை முக்கியமா? அதை யோசிக்கணுமா இல்லையா? அதை அவர் கேட்கிறார். விவசாயிகளையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சந்திக்க விடல, அனைத்து கட்சி கூட்டத்தையும் நீங்க கூப்பிடல, சரி விவசாயிகளாச்சும் உங்களை சந்திக்கலான்ட்டு வந்தா அவங்களையும் அரெஸ்ட் பண்றீங்க. ஏங்க, விவசாயிகள் வந்து இவரை சந்திக்க வரும்போது இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அப்படியே நெத்தி அடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளுகின்ற அரசுக்கு நெத்தில விழுந்த அடியாக இது இருந்ததால வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எப்படியாச்சும் உதயநிதி ஸ்டாலினை எதனா பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு அரெஸ்ட் பண்ணோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இன்னைக்குதான் கைது செய்யணும்னு இவங்க நினைச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏங்க, ஃபுல்லா வந்து என்னதான் திமுக வந்து நாகரிக அரசியலை பின்பற்றி இருந்தாலும் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா பழிவாங்கும் அரசியலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். சோ அப்போத்துல இருந்தே he was waiting, உதயநிதி ஸ்டாலினை எப்படின்னா அரெஸ்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணதுல இன்னைக்கு ஏதோ ஒரு லைனை எங்கிருந்தோ அப்படி தூக்கிட்டு அந்த லைனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு போராடினு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அதோட நிறுத்தல, அவர் வந்து அப்புறமா இவங்க அமைச்சர்களையும் வச்சு செஞ்சார். அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. லைனா அந்த அமைச்சர்களை லிஸ்ட் போடுறாரு. ஒரு மீன்வளத்துறை அமைச்சரை கலாச்சாரு, எந்த பதில் கேட்டாலும் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறாரு. ஏங்க, நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மீன்வளத்துறை அமைச்சர் எடுத்துக்கோங்க, ஸ்ரீநாத் படத்துல எல்லாம் நினைச்சிருப்பாருங்க, விஜய்க்கு ஃப்ரெண்டா, காமெடியன். அவர் வந்து நீங்க எதுனா ஒரு கேள்வி கேட்டா அவர் ஒன்னே வந்தான், நோ காமெண்ட்ஸ், இல்லைன்னா போயிட்டே இருப்பாரு, அவர் பாட்டு போயிடுவார், எஸ்கேப் ஆயிடுவார், ஒரு பதில் சொல்ல மாட்டாரு. இதே மாதிரி கடந்த 5 வருஷத்துல ஒரு அமைச்சர் பதில் சொல்லாம ஓடினா, ஐயோ இவங்களெல்லாம் கேள்வி கேட்கறதே தப்புங்க. முதலமைச்சரே பதில் சொன்னது கிடையாது, அப்புறமா எங்க கீழே இருக்கிற அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க. சோ பதில வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. வேளாண் துறை அமைச்சர் ஏங்க, நார்மலி வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இதெல்லாம் சீக்ரெட்டான விஷயம். இதை வந்து நீங்க ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் எடுத்துட்டு போறதே தப்பு. இவர் என்ன பண்றாரு, பட்ஜெட் எடுத்துட்டு போயிட்டு திருப்பதி கோயில்ல வச்சு தரிசனம் பண்ணிட்டு தூக்கின்னு வர்றாரு வேளாண் துறை அமைச்சர். இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுது, சோ ஒரு சட்டமும் தெரியல, ஒரு லொட்டும் தெரியல, எதுவும் தெரியாம தான் இந்த அமைச்சர்கள் செயல்பட்டு வராங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அமைச்சர்களை போடுறாரு. எது, திருட்டு லாட்டரி வித்தவர் ஒரு அமைச்சரு, திருட்டு VCD வித்தவர் ஒரு அமைச்சரு, பிளாக் டிக்கெட் வித்தவர் ஒரு அமைச்சரு, உருட்டு கட்டையை வச்சுக்கிட்டு உருட்டின்னு இருக்கிறவர் ஒரு அமைச்சரு, போதை பொருளை பயன்படுத்தியவர் ஒரு அமைச்சரு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா லைனா லிஸ்ட் போட்டு இந்த அரசாங்கத்தால இருக்கிற அமைச்சர்களை பத்தி கேள்வி கேட்கிறாரு. சோ இதெல்லாம் வந்து விஜய்க்கு என்ன, எங்க அமைச்சர்களை பார்த்து நீங்க இப்படி சொல்றீங்க, லாட்டரி டிக்கெட்ன்றீங்க, திருட்டு VCDன்றீங்க, நான் என்ன பண்றேன் பாரு. உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஃபுல் பேச்சை வந்து பாத்தீங்கன்னா நேற்று விஜய் உட்காந்து கேட்டு டென்ஷன் ஆயிட்டு இருப்பாரு போல.
அந்த டென்ஷன்ல தான் நேற்று நைட்டே என்ன பண்ணிட்டாருன்னா, எப்பா எதுனா ஒன்று பண்ணி அவனைப்பா எப்படின்னா அரெஸ்ட் பண்ணுப்பா, இந்த பையன் ஓவரா பேசிட்டப்பா, என் மானமே போயிடுச்சுப்பா, தூக்குங்கப்பா அப்படின்ட்டு வந்து இன்னைக்கு கைது நடவடிக்கை வரைக்கும் போயிருக்காங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து நேற்று சொல்லும் போதே தெளிவா சொல்லிட்டாருங்க, இது வந்து வெறும் ரீல்ஸ் ஆட்சி தான். அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லணும் இல்ல, ஊர் உலகமே வந்து பாத்தீங்கன்னா இது வெறும் ரீல்ஸ் ஆட்சி தாங்க, ரீல்ஸ் தான் நடத்திட்டு இருக்காங்க. அது முதல்ல உதயநிதி ஸ்டாலினும் சொல்றாரு, ஏங்க எங்க போனாலும் ரீல்ஸ் போடுறாங்க, எங்க ஸ்கூலுக்கு போனாலும் ரீல்ஸ், ஹாஸ்பிட்டல் போனாலும் ரீல்ஸ். இது அமைச்சர்கள் ஒண்டி தான் செய்யறாங்களான்னா கிடையாது. ஏன்னா முதலமைச்சரே அதை தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஏங்க இந்த அமைச்சர்கள் இன்னும் பாத்ரூமையும் டாய்லெட்டையும் தான் விட்டு வைக்கல, மற்ற எல்லா இடத்துலயும் ரீல்ஸ் போட்டாங்க. ஏங்க அவர் எதனா பொய் சொன்னாரா? உண்மையை சொல்லியிருக்காரு. இதையும் சொல்றாரு. சில அமைச்சர்கள் வந்து ஸ்கூலுக்குள்ள போயிட்டு, ஏங்க நீங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, ஏங்க ஸ்கூல் பசங்களை வெளியில நிக்க வச்சுக்கிட்டு, வறண்டால நிக்க வச்சுக்கிட்டு டிவிக்கேன்னு கோஷம் போட விடுறாங்க. ஏங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய தற்குறித்தனம், கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன். நம்ம பசங்க அந்த ஸ்கூல்ல படிக்குதுன்னு வச்சுக்கோங்க, எங்க பசங்களை எதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? எங்க நல்லா படிக்கிறதுக்கு. ஆனா இவங்க சுயநலத்திற்காக அவங்க கட்சி பேரை கோஷம் போட விடுறது எந்த வகையில நியாயம்? ஏங்க அதுல வந்து பல குழந்தைகளின் அப்பா அதிமுகல இருக்கலாம், பல குழந்தைகளின் பெற்றோர் திமுகல இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியில இருக்கலாம், பாமகல இருக்கலாம். நீங்க ஒரு ஸ்கூல் பசங்களை இந்த வயசுல எப்படி ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணுவீங்க? சின்ன பசங்களை. ஏங்க இது ஆல்ரெடி வந்து இவங்க ஸ்கூலுக்குள்ள இந்த மாதிரி பண்றாங்கன்ற விஷயம் முதலமைச்சர் அளவுக்கே போச்சு. முதலமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் மாதிரியும் போட்டு இருந்தாரு, எந்த அமைச்சர்களும் ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இப்படி ஆய்வு பண்ண கூடாது, அவங்க எந்த துறையை கவனிக்கிறீங்களோ அந்தந்த துறையை ஒண்டி பாருங்கடா போதும்னு சொல்லி இருந்தாரு. ஏங்க ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் சொல்லியிருந்தாரு, ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி வந்து அரசியல் சாயம் பூசுறத நாங்க ஏத்துக்க மாட்டோம், பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தார் ராஜ்மோகன். எங்க இந்த அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சரா டி.கே. பிரபு மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே? போயிட்டு குழந்தைங்களை டிவிக்கேன்னு கத்த விட்டுன்னு இருக்கீங்க. ஏங்க ஆய்வு பண்ணது தப்பு கிடையாது, நான் இப்ப கூட சொல்லுவேன், திருப்பி சொல்றேன், ஆய்வு பண்ணுவதே நம்ம தப்புன்றோம்னா கிடையாது. ஏங்க திமுக ஆட்சி காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, அந்தந்த அமைச்சர்கள் போவாங்க, ஸ்கூல் விழாக்கு போவாங்க, ஸ்கூல்ல வந்து சில விழாக்கள் இருக்கும், அந்த விழாக்கள் போவாங்க, ஸ்போர்ட்ஸ் டே போவாங்க, போயிட்டு அங்க அவங்க என்ன ரசிப்பாங்கன்னா, அந்த பசங்க ஓடுறத ரசிப்பாங்க, அந்த பசங்க பாடுறத ரசிப்பாங்க, ஏமா ஏபிசிடி சொல்லுமான்னு அதை கேட்டு ரசிப்பாங்க, ஏமா ஒரு வாய்ப்பாடு சொல்லுமான்னு அதை கேட்டு ரசிப்பாங்க, ஏமா ஒரு திருக்குறள் சொல்லுமான்னு அதை கேட்டு ரசிப்பாங்க. இப்படி கேட்டு ரசிச்சனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில சிறந்து விளங்கி இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? போயிட்டு டிவிக்கேன்னு ஆல்ரெடி கட்சியில இருக்கிறவங்கலாம் வந்து தற்குறியா தான் இருக்கிறான். இப்போ வளரும் தலைமுறையும் டிவிக்கேன்னு கத்த விட்டு லாஸ்ட்ல டிவிக்கு எடுத்துருவாங்களோன்னு நம்மளுக்கு பயமா இருக்குங்க. இதெல்லாம் தட்டி கேட்டா தப்பா? இதை எல்லா பத்தியும் முதலமைச்சர் பேசுனதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதுல இன்னொரு மிகப்பெரிய டென்ஷனை விஜய் என்ன தெரியுமா ஆகியிருப்பாரு? உதயநிதி ஸ்டாலின் கலாஸ்டர். என்ன கலாஸ்டார்னா, எங்க முதலமைச்சருக்கு வந்து இந்த காவேரி இஷ்யூவோ இல்ல நீட் இஷ்யூவோ எதனா ஒரு பெரிய விஷயம் வந்து வெளியில வரும்போது அதை டைவர்ட் பண்ணுவதற்காக முதலமைச்சர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ரீல்ஸ் போட போயிடுவாரு. 4 மணி ஆனா ஒரு ரீல் போட்டுருவாரு. ஏங்க உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு 3 நாள் முன்னாடி வந்து என்ன பண்ணாரு, கிண்டிக்கு போனாரு, கத்திப்பராக்கு போனாரு, அந்த மெட்ரோ 101 அடி உயரம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் திமுக கொண்டு வந்த ப்ராஜெக்ட். அந்த 101 அடி உயரத்துல ஏறி நின்று இப்படி ஒரு போட்டோ ஷூட்டு, அப்புறமா மெட்ரோல டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஷூட்டு, மெட்ரோல ஒரு பாட்டி கிட்ட பேசுற மாதிரி போட்டோ ஷூட்டு. இந்த மெட்ரோவும் அந்த 101 அடி பில்லர் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா எல்லாமே திமுக பீரியட்ல வந்துச்சு. சோ இது எல்லாம் ஒரு பாயிண்டா சொல்ல விஜய்க்கு வேர்வை கொட்ட ஆரம்பித்து விட்டது. ஏன்னா அதையும் சொல்றாரு, இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் இதை டைவர்ட் பண்றதுக்கு காஞ்சிபுரம் போறாருங்க. எதுக்கு போறாருன்னா, நம்ம ஆட்சியில வந்த செயின்ட் கோபைன் தொழிற்சாலையை பார்க்க போறாரு சிப்காட்ல. சோ இவ்வளவு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினனாலதான் இன்னைக்கு வந்து நாங்க கைது செய்ய போறோம், கைது நடவடிக்கை மேற்கொள்ள போறோம், ரிமாண்ட் பண்ண போறோம்ட்டு இந்த காவல்துறையை விஜய் அவர்கள், ஒரு காவல்துறை வந்து தனது கட்டுப்பாட்டுல தானே இருக்கு, சோ வந்து அவர் யூஸ் பண்ணுவார், ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணி போய் கைது செய்யுங்கன்னு அனுப்பியிருக்காரு. பட் திமுகவின் லீகல் விங்கை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போடுவாங்க, இன்கேஸ் ரிமாண்ட் பண்ணிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு அவங்க பேசுவாங்க, அவங்க தனது தரப்பு வாதத்தை சொல்லுவாங்களே. ஏங்க அதுல என்னங்க பேசிருக்காரு அவரு? யாரையும் குறிப்பிட்டும் பேசல, என்னமும் பேசல. அவரு வந்து காவிரி தண்ணீரை பத்தி பேசின்னு இருக்கும்போது நடுவுல ஒரு பிளாக் பண்றாங்க, அவங்க பிளாக் பண்ணிட்டு இவர் கண்டினியூ பண்றாரு தவிர்த்து அவரு குறிப்பிட்டு யாரனா மீன் பண்ணி பேசினாரான்னு கிடையாது.
அப்படின்றத வந்து குறிப்பா லீகல் டீம் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க இவரு ஏபி கிபி போட்டு போறாருன்னு தான் காலையிலேயே போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே நின்ட்டாங்க. பிகாஸ் நாங்க கைது செய்ய போறோம் அப்படின்றத வீட்டிலேயே தெரிவிச்சுட்டா இவங்க ஏபி போட முடியாதுன்றதுக்காக காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இது வந்து நேற்று நைட்டே திட்டமிட்டு காலையில அரெஸ்ட் பண்ணுவதற்காக விஜய் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யறாங்களா என்னன்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். நம்ம என்ன சொல்றோம்னா, திமுகக்கு இது ஒரு படிப்பினையா இருக்கணும், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து விட்டு கொடுப்போம், பட் மற்றவங்க விட்டு கொடுப்பாங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா.